ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே முக அழகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த ஹேர் வந்து நல்லாவே கருன்னு இந்த மாதிரி நல்ல பளபளன்னு உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக வந்து அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஏற்கனவே நம்ம ஹேர் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நல்லாவே இந்த பேக்லாம் போட நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. இதே மாதிரி எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு நம்ம வந்து சேனலில் சொல்கிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கருவேப்பிலை, அது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் வந்து ஹேரில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு குளித்தோம்னாலே நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அண்டு கருவேப்பிலை இதை வந்து நல்லா ரெண்டையும் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கோங்க. தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம தேங்காயை வந்து நல்லா அரைக்கணுங்க. நல்ல நைஸ் பதத்தில் அரைச்சிட்டு திக்காக அரைக்கணும். ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அந்த பாலை வந்து நல்லா திக்காக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் பால், இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேஸ்ட்டு பதத்தில் வராது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மருதாணி பவுடர் நம்ம வந்து கடைங்கள்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மருதாணி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து நல்ல கிரேவி பதத்தில் வந்துடும். அந்த ஒரு லிக்விடாக இருக்காமல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒழுகாமல் வந்து நல்ல திக்னஸான பேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மருதாணி பவுடரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூலிங் எஃபெக்ட்டும் கிடைக்கும். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப வறண்டு போயிடும். அண்டு பார்த்திங்கன்னா முடி கொட்டும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை வந்து ஹேருக்கு வந்து நல்ல உங்களுக்கு சத்து கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எப்பொழுதுமே முடி வறண்டு போகாமல் அந்த மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் ரூட் இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் வந்து வறண்டு போயிடும் நமக்கு இந்த வெயில் காலத்தில். அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஷைனிங் அண்ட் வந்து ரொம்ப சிக்கு உளுந்து இருக்கும் பார்த்திங்களா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிக்கு உளுந்த ஒரு ஹேராக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஃப்ரீ ஹேராக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மென்மையாக இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இதை வந்து நான் இப்பொழுது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து கேரளாலேருந்து அம்மா பார்த்திங்கன்னா ரெகுலராகவே அவங்க வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடி பார்த்திங்கன்னா நிறைய முடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடல் உலகத்தில் ஹேர் கட் பண்ணி நம்மளோட க்ரோத்தை நம்மளே குறைச்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணாமல் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தான முடி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் அதுவும் ஷைனிங்காக அந்த ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக அவ்வளோ கருப்பாகவும் இருக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அதே மாதிரி அதை வந்து துவையலாக வந்து கருவேப்பிலை டெய்லியே நம்ம அரைச்சி துவையலாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஹேருக்கு இன்னுமே இரும்பு சத்து நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் துவையலாகவும் சாப்பிடலாம். அண்ட் வந்து நம்ம பேக்லேயும் அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்பவே முக்கியங்க. அவ்வளோ ஒரு தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்து நம்ம தலையில் போடும்போது ஷைனிங் அண்ட் வந்து பிஸி ஹேராக இருக்காமல் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ரெகுலராக ஒரு வாரத்தில் 2 திருப்பு பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா ஹேர் அவ்வளோ க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஹேர் கொட்டுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஃப்ளிட்ஸு வரும் நிறைய பேத்துக்கு. இந்த வெயிலோட தன்மையால் பார்த்திங்கன்னா ஃப்ளிட்ஸ் ஆகிட்டு நிறைய முடி கொட்டும். அந்த மாதிரி ஃப்ளிட்ஸு இதெல்லாமே இந்த ஒரே ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹேர் வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வாரத்தில் 2 நாள் பண்ணாலே போதும், செமையான ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. இது வீட்டில் இருக்க பொருள் தான், அதனால் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் திருச்சி அம்மு 78 சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் நம்மளோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
நம்மளோட சேனல் திருச்சி அம்மு 78. ஓகேங்களா? இந்த சேனலில் உங்களோட கமெண்ட் எப்படி ஹேர் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.